ஆல் ஸ்டாஃப்ஸ், நான் இப்படி சொல்கிறேனேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு வழி இல்லை. யாராவது தவறுதெல்லாம் எடுத்திருந்தா என் டேபிளில் கொண்டு வந்து வச்சிருங்க. நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன். இல்லை நானாக கண்டுபிடிச்சேன்னா தப்பாயிரும். என்ன சார், எங்க எல்லாரையுமா சந்தேகப்படுறீங்க? இங்க பாருங்க தேவி, உங்க எல்லாரையும் சந்தேகப்படுறது என்னோட இன்டென்ஷன் இல்ல. காணாம போனது ஆபீஸ் பணம், அது வந்தாகணும், அவ்வளவுதான். சார், நம்ம ஆபீஸ்ல அப்படி யாரும் பணத்தை எடுக்க மாட்டாங்க சார். நம்ம ஆபீஸ்ல இல்லனா பணம் கால் முளைச்சு அதுவா நடந்து போயிருச்சா? ஆபீஸ்ல வச்ச பணம் ஆபீஸ்ல இருக்கிறவங்களை தாண்டி எப்படி வெளியில போகும்? அவுட் சைட் பர்சன்ஸ்க்கு யாருக்கும் நம்ம ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு அனுமதி இல்லை. அப்படின்னா நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கணும். யார் எடுத்தீங்களோ அவங்களே வந்து கொடுத்துருங்க. சார், நாங்க எல்லாருமே ரொம்ப வருஷமா இங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட காணாம போனது கிடையாது. அப்போ ரொம்ப வருஷமா காணாம போன பணம் இப்ப போயிருக்குன்னா புதுசா வந்தவங்க யாராவது எடுத்திருக்கணும், அப்படிதானே? ஐயோ சார், நான் அப்படி சொல்லல சார். அப்படின்னா யார் அந்த பணத்தை எடுத்திருப்பா, அத சொல்லுங்க. துளசிம்மா, எல்லாரும் மொத்தமா நிக்கிறாங்கம்மா. பணம் காணாங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா, தெரிஞ்சா தெரியட்டும். நீங்க அவசரப்பட்டு எதையுமே உளராதீங்க. நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, காணாம போனது ஆபீஸ் பணம். அது ஆபீஸ் அக்கவுண்ட்ல வச்சாகும். உங்களுக்கு நான் 2 minutes டைம் தரேன். அதுக்குள்ள எடுத்தவங்க கொடுத்துருங்க. அப்போ எடுத்தவங்க திருப்பி வைக்க மாட்டீங்க. ஓகே, வெரி குட். பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், நான் ஜஸ்ட் லவ் மேட்ரிமோனி ஆபீஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஹெட் விஸ்வா பேசுறேன். துளசிமா, போலீஸுக்கு போன் பண்றாருமா. பண்ணட்டோம்னா பாத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஓகே சார், வாங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. போலீஸ் இங்க வரதுக்கு நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள கொடுத்துருங்க. நான் உங்க எல்லாரையும் காட்டி கொடுக்காம பிரச்சனைய சுமூகமா முடிச்சேன். இல்லைன்னா கன்ஃபார்ம் ஜெயில் தான். ஐயோ துளசிமா, ஜெயில்லாம் சொல்றாருமா. என்கிட்ட நீ பணத்தை கொடுத்துருமா. நானே விஸ்வா சார் காலில் வந்து தெரியாம எடுத்துட்டேன்னு சொல்லிடுறேம்மா.
போலீஸ் எல்லாம் திரும்ப அனுப்பிச்சிடுவாங்கம்மா. அண்ணா அப்படியே உங்களையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்கல்ல, இந்த டைம்ல வேலை முக்கியம்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்னண்ணா, இங்க என்ன நடந்தாலும் நீங்க வாயை திறக்காம இருக்கணும். நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லம்மா, இப்போ உடனேயே சொல்லிட்டோம்னா பிரச்சனை எதுவும் இல்ல. அண்ணா எப்போ சொன்னாலும் பிரச்சனை பிரச்சனை தானா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. துளசிமா, என் வேலையே போனாலும் பரவாயில்ல. நான் போய் சொல்லிடுறேம்மா. போலீஸ் கேஸ் ஆகாம இருக்கும்ல. நான் தான் எடுத்தேன். ரெண்டு லட்சத்தையும் நான் தான் எடுத்தேன். துளசி, இதென்ன திருடன் போலீஸ் விளையாட்டா? நான் தான் திருடனு கையை தூக்குறதுக்கு. சும்மா விளையாடாதீங்க துளசி. விஸ்வா சார் பணத்தை காணோன்னு சீரியஸா பேசிட்டு இருக்காரு. கல்யாணராமன் சார், நான் சீரியஸா தான் சொல்றேன். பணத்தை நான் தான் எடுத்தேன். என்ன சொல்ற துளசி? ஆமாக்கா, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல துளசி, நீ எடுத்தன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். நீ பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு கிடையாது. துளசி, உங்க கேரக்டர் பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்க இப்படி செஞ்சிட்டீங்கன்னு கடவுளே வந்து சொன்னாலும் இங்க யாரும் நம்ப மாட்டோம். சார், துளசி அம்மா ரொம்ப நல்லவங்க சார். அவங்க இந்த பணத்தை எடுக்கல. இந்த பணத்தை மூர்த்தி அண்ணா, நான் தான் எடுத்தேன்னு நீங்களும் நம்ப மாட்டீங்களா? என் மேல நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாமே போய். பணத்தை நான் தான் எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் அவசர செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் எடுத்தேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் லாக்கர்ல இருக்கிற பணத்தை நீ திருடி இருப்ப? ஆமா, 2 லட்சத்துக்கு அப்படி என்ன உனக்கு அவசர செலவு இருக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் எதுக்காகவோ எடுத்தேன். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? பணத்தை திருடிட்டு திமிரா பேசுற. போலீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. துளசி, எம்டி வராரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க சார். ஆபீஸ் லாக்கர்ல வச்சிருந்த கேஷ் 2 லட்சத்தை துளசி திருடிட்டாங்க சார். யாரு? நம்ம துளசியா? இருக்காது விஸ்வா. நீங்க மறந்து போய் வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க. போய் நல்லா தேடி பாருங்க. சார், துளசி திருடினான்னு சொல்றேன், என்ன போய் தேடி பார்க்க சொல்றீங்க? விஸ்வா,
பணத்தெல்லாம் துளசி எடுக்க மாட்டாங்க. அவங்க மேல வீண் பழி போடாதீங்க. நான் ஒன்னும் பழி போடல சார். திருடினதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. வேணா நீங்க துளசிக்கிட்டே கேட்டு பாருங்க. துளசி சொல்லுங்க. உங்களை நம்புறவங்க கிட்ட எல்லாம் நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அவ்வளோ நல்லவ இல்ல. நல்லவ மாதிரி நம்ப வச்சு நடிச்ச. பணத்தை திருடினது நான் தானு சொல்லுங்க துளசி. துளசி, என்னம்மா இது? சார், நான் தான் சார் திருடினேன். தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். துளசி, உங்களுக்கு பணத்து மேல ஆசை இருந்தா என் குழந்தைய காப்பாத்தினப்போ நான் கொடுத்த பணத்தை நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா நீங்க வாங்கல. எனக்கு அப்போது இருந்தே தெரியும் நீங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்கன்னு. நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க பணத்தை எடுத்திருக்க மாட்டீங்கன்னு. ஆனா யாருக்காக இப்படி சொல்றீங்க? யாருக்காக பழிய நீங்க ஏத்துக்கிறீங்க? சொல்லுங்க துளசி. ஆமா துளசி, நீ பணத்தை எடுத்திருக்க மாட்ட. எனக்கு நல்லா தெரியும். யாருக்காக பழிய ஏத்துக்கிற? சொல்லு துளசி. சொல்லுங்க துளசி, யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? துளசி, நீங்க நல்லவங்க. மத்தவங்களை சந்தோஷப்படுத்துற குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. நீங்க கண்டிப்பா திருடி இருக்க மாட்டீங்க. சொல்லுங்க துளசி. நீங்க திருடி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கேக்குறேன். சொல்லு துளசி. நீங்க திருடி இருக்க மாட்டீங்க. பழிதான் ஏத்துக்கிறீங்க. எதுக்காக? யாருக்காக? சொல்லுங்க துளசி. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒருத்தி நான் தான் பணத்தை திருடினேன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறா. அவளை திட்டி வெளியே அனுப்புறதை விட்டுட்டு ஆளாளுக்கு இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆ, அண்ணா, பயப்படாதீங்கண்ணா, பாத்துக்கலாம். போலீஸுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது? நான் தான் சார். இங்க விஸ்வான்றது யாரு? நான் தான் சார். ஓ, நீங்களா? இங்க இருக்க எல்லாரும் தான் உங்க ஆபீஸ் ஸ்டாஃபா? இவங்கள ஒருத்தவங்க தான் பணத்தை எடுத்தாங்களா? ஆமா சார். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு யார் எடுத்தாங்கன்னு சொல்றேன். அதுக்கு அவசியமே இல்லை சார். எடுத்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, திருடுனது யாரு? இவங்க தான் சார். அரெஸ்ட் பண்ணுங்க. விஸ்வா, போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம் விஸ்வா. ஏன் சார்? வேண்டாம் விஸ்வா, சொன்னா கேளுங்க. நாமளே பேசி முடிச்சுக்கலாமே. சாரி சார். துளசியே பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
சட்டப்படியும் நியாயப்படியும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். இருங்க விஸ்வா, அவசரப்படாதீங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நிமிஷம் இல்ல சார், என்னால ஒரு செகண்ட் கூட பொறுமையா இருக்க முடியாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக ஆபீஸே சேர்ந்து என்ன துளசி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சீங்கல்ல, இப்ப துளசி தப்பு பண்ணதும் ஏன் சார் பேசிக்கலாம் சொல்றீங்க? சார், எனக்கு ஒரு நியாயம்னா அவளுக்கு ஒரு நியாயமா? என்ன பொறுத்த வரைக்கும் துளசி பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர், நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. உண்மையை சொல்லி எதுக்கு எடுத்த? சார் ஒரு நிமிஷம். ஐ எம் பிரகாஷ் குமார், இந்த கம்பெனியோட எம்டி. இது எங்க கம்பெனியோட இஷ்யூ. மிஸ்டர் விஸ்வா உங்களுக்கு ஒரு கோபத்துல கால் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நாங்களே இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ். ஓகே சார். தேங்க்யூ. சார், சார், காணாம போனது நம்ம கம்பெனியோட பணம். இப்போதைக்கு அந்த பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. திடீர்னு வந்து அது காணாம போச்சுன்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? நான் இவளை அடிச்சேங்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டும் என் மேல உள்ள கோபம் போகாம என்னை அசிங்கப்படுத்தி என் வேலையை காலி பண்றதுக்காக தான் சார் இவ இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா. இதை என்னால சும்மா விட முடியாது சார். துளசி செஞ்ச தப்புக்கு சட்டப்படி ஜெயிலுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆபீஸை விட்டு வெளியே போகணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும் சார். நானே ஆபீஸ் விட்டு போயிடுறேன் சார். துளசி கொஞ்சம் பொறுமையா இருமா, பேசிக்கலாம். ஆமா துளசி, நீ அவசரப்படாத. இல்லக்கா, என்ன அடிச்சதுக்கு விஸ்வாசர மன்னிப்பு கேட்க வச்ச நீங்க பணத்தை எடுத்த என்ன மன்னிச்சு விடுறது தப்பு. நான் கிளம்புறேன். எஸ். யா. யா. மணி சார், என் கூட வாங்க. மணி, ப்ளீஸ் துளசியோட சேரை தூக்கி வெளியே போடுங்க. வெளியில போடுங்கன்னு சொன்னேன். காது கேட்கலையா? போங்க. ஓகே சார். மேடம்,
விஸ்வா எதுக்குப்பா சேர தூக்கி வெளியில போட சொன்ன? சார் அதான் துளசியை போறாங்களே சார், அப்புறம் எதுக்கு சார் சேரு? சார், என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிக்கோங்க சார்.